1012 1044 வரை ஆளுகை செய்த பெரிய சோழர், அதாவது ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, பெரிய பெரிய எனிமீஸ், there were so many enemies against Rajendra Cholan, but he prevailed in the midst of his enemies. அவரை சுற்றி நிறைய தேசங்கள்ல படைபலம் வாய்ந்த பல மன்னர்கள் இருந்தாலும் இந்த ராஜேந்திர சோழன் பெரிய கான்குவெஸ்ட்களை, பெரிய வெற்றிகளை பல மாநிலங்கள்ல பல தேசங்கள்ல எடுத்தார். முதல் அரசன் கடல் தாண்டி போய் மற்ற தேசங்களை பிடித்தார் என்றால் ராஜேந்திர சோழன். இலங்கை, வங்கதேசம் இதெல்லாம் வேற வேற தேசங்களா இருந்தது. அந்த தேசங்களை போய் ராஜேந்திர சோழன் போய் பிடித்திருக்கிறார். அப்ப அங்கெல்லாம் எதிர்ப்புகள் சுத்தி இருந்துச்சுல, ஆனா இவர் மட்டும் எப்படி ஜெயிச்சார்? அவரு சுத்தி இருக்கிற எதிர்ப்புகளை பார்க்கல, தன்னிடத்துல இருந்த தன்னம்பிக்கையை பார்த்தார். தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது இந்த ராஜேந்திர சோழன் தான். பயங்கரமான ஒரு மனிதர், பயங்கர இன்டெலிஜென்டா இருந்திருக்கிறாரு. நிறைய சத்துருக்கள் மத்தியில, எதிர்ப்பின் மத்தியில அரசாண்டு இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, ரூல் in the midst of your enemies. Psalm 110 and verse 2. கர்த்தர் சீயோனிலிருந்து உமக்கு உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். The Lord will extend your mighty scepter from Zion, saying, rule in the midst of your enemies. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் சத்துருக்கள் மத்தியில நீர் ஆளுகை செய்யணும். எதிர்ப்பு பார்த்து ஓடிடாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக செங்கோலை அனுப்ப போகிறார். செங்கோல்னா என்னங்க? கடவுளிடத்திலிருந்து யார் ராஜாவா இருக்கணும், யார் பிரதம மந்திரியா இருக்கணும்ன்றத கடவுள் தான் முடிவு பண்றார். உங்க ஆபீஸ்ல யார் சிஇஓவா இருக்கணும், உங்களுடைய தெருவில் யாரு அந்த அசோசியேஷன் பிரசிடென்டா இருக்கணும், கடவுளுடைய தீர்மானங்க. உங்களுக்கு அந்த செங்கோலை அனுப்ப போறார். நீங்க ஆளுகை செய்ய போறீங்க. எதிர்ப்புகளை பார்த்து ஓடி போயிடாதீங்க. எதிர்ப்புகளை பார்த்து சந்தோஷப்படுங்க. கடவுள் உங்களுக்கு ஆளுகையை தரப்போறார். You are going to rule in the midst of your enemies. உங்க எனிமீஸ் எல்லாம் துரத்திடுவேன்னு சொல்லல, அவங்க இருப்பாங்க. ஆனா உன்னை ஆளுகை செய்ய வைப்பேன்னு கர்த்தர் சொல்றார். கண்டிப்பாக நீங்க ஆளுகை செய்வீங்க. நீங்க கீழே போக மாட்டீங்க, நீங்க மேல வருவீங்க. அடிமை இல்ல, ஆள வைப்பார். You are not going to be a slave. You are going to be a ruler. The scepter will come from Zion and you will rule in the midst of your enemies. இந்த நாள் நீங்கள் ஆள வேண்டிய நாள். நாளை மட்டும் இல்ல, ஜனங்களை மட்டும் இல்ல, பொருளாதாரத்தை மட்டும் இல்ல, உலகத்தையே ஆள கர்த்தர் உங்களுக்கு அவர் தன்னுடைய செங்கோலை தரப்போறார். உங்களுக்காக அவர் வச்சிருக்கிற அந்த ஞானத்தை தரப்போறார். நீங்க ஆள பிறந்தவர்கள், ஆள வேண்டும், வாழ வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். God bless you. Have a wonderful day. Rule in the midst of your enemies. Amen.